வழிபாட்டினுடைய முதிர்ச்சி, உருவ வழிபாட்டினுடைய கடைசி தன்மை, நீங்க வழிபாட்டினுடைய உயர்ந்த நிலையாக இருக்கக்கூடியதுதான் உருவ வழிபாடு. எப்ப உருவம் இல்லாம ஒரு மூர்த்தியை நீங்க உங்க மனசுல நீங்க எந்த அளவுக்கு லயிச்சு நீங்க வணங்குறீங்களோ அதான் உருவ வழிபாட்டினுடைய தன்மை. அப்படி முருகருடைய உருவ தன்மையாக கருவறையில் இருக்கக்கூடிய முருகர் உடல், அந்த உருவம் திரு உருவம் உண்டு. சுவாமி அழகாக அபய வரதங்கோட முன்னிரு கரங்கள்ல, பின்னிரு கரங்கள்ல அக்ஷமாலா கமண்டலங்கள் வைத்து, வலது பக்கம் தேவயானி, வலது பக்கம் வள்ளி, இடது பக்கம் தேவயானியோட இருக்கக்கூடிய கந்தசுவாமி மூர்த்தி. ஏன் அருவுருவ வடிவம்னு நான் சொல்றேன்னா, அந்த மூர்த்திக்கு முகத்துல கண்கள், மூக்கு, வாயி இது போன்ற நுணுக்கமான வேலைப்பாடுகள் தெரியாது. முகம்னா முகம் அப்படியே முழுன்னு முகம் இருக்கும். இது போன்ற வடிவத்துலதான் முருகர் வள்ளி தேவயானியுடைய தன்மை உண்டு. அந்த மூர்த்திக்கு அபிஷேகங்கள் கிடையாது. புனுகு மட்டும் சாத்திட்டு மேல வஸ்திரங்கள், ஆபரணங்கள், மாலை சாத்துவாங்க. கீழே ஜங்கம பேரம்னு ஒண்ணு இருக்கும். கீழே சின்னதா முருகர் வள்ளி தேவானை கருங்கல்ல இருப்பாங்க. அந்த மூர்த்திக்கு தான் அபிஷேகத்தோட பூஜையும், பின்னிருக்கிற மூர்த்திக்கு அபிஷேகம் இல்லாம புனுகு சாத்தக்கூடிய நிலையில தான் இன்றைய நிலையிலையும் அந்த ஆலயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த ஆலயத்துல இன்னொரு விசேஷம், கருவறைக்கு முன்னாடி முருகருக்கு நம்ம எப்பயுமே தெரிஞ்சு மயில் தான் வாகனம்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது உண்மை இல்லை. மயிலும் ஒரு வாகனம் முருகனுக்கு. முருகர்ல சோட்டச முருகர் 16 வகையான முருகர் உண்டு. அப்படி 16 வகையான முருகர்ல கஜவாகனர் அப்படின்னு முருகர் இருப்பார். கஜம்னா யானை. யானையை வாகனமாக கொண்டவர் முருகப்பெருமான். அப்படி யானை வாகனத்தோடு இருக்கக்கூடிய சாட்சிகரமாக கருவறைக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி யானை தான் முருகருடைய வாகனமாக இருக்கும். கொடிமரத்தினுடைய வாசல் பக்கத்துல மயில் உண்டு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கருவறைக்கு முன்னாடி முருகனுக்கு யானை வாகனத்திற்குரிய சென்னையில பழமையான கோயில்ல திருப்போரூர் ஒன்று.